2009 காலகட்டத்தில் அல்லது 9க்கு பிறகு இந்த களத்திலே கால் வைத்தவன் அல்ல. இந்த போராட்டம் குறித்து புத்தகங்களிலே படித்து மேடைகளில் பேசுகிறவன் அல்ல. யாரோ பேசுவதை கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு மீண்டும் பேசுகிற ஒருவனாக நான் உங்கள் முன்னால் நிற்கவில்லை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாம் வேடிக்கை பார்க்கும் இடத்திலிருந்து இந்த களத்தை உற்று நோக்கவில்லை. ஆயுதம் தாங்கி அவர்களோடு போராடவில்லையே தவிர, ஆனால் அந்த விடுதலை களத்திலேயே இருந்த போராளிகளை போன்ற ஈடுபாடு கொண்ட ஒரு பேரியக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொடக்கத்திலிருந்து இறுதி யுத்தம் வரையில் என்று சொன்னால் அது மிகையாகாது. தொடக்கத்திலிருந்து என்று சொல்லுகிற போது அன்றைக்கு நான் ஒரு கல்லூரி மாணவனாக இதிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். ஒரு இயக்கமாகவோ இயக்கத்தின் தலைவனாகவோ அல்ல. ஆனாலும் கூட அப்போதும் இளைஞர் நல இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து கடலோர பகுதிகளில் உள்ள சிறுவர்களை, பள்ளி கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து ஈழ விடுதலைக்கான ஆதரவு நிகழ்வுகளை நான் முன்னின்று நடத்தியிருக்கிறேன். சைக்கிள் பேரணி, நொச்சிக்குப்பம், நொச்சி நகர் உள்ளிட்ட அந்த பகுதிகளில், டூமிங்குப்பம் வரையிலான பகுதிகளில் இளைஞர்களை அணிதிரட்டி சைக்கிள் பேரணி நடத்தி தமிழீழத்தை ஆதரிக்கிறோம் என்று முழக்கமிட்டவன் திருமாவளவன். அன்றைக்கு நான் கல்லூரி மாணவன். 2009 காலகட்டத்தில் அல்லது 9க்கு பிறகு இந்த களத்திலே கால் வைத்தவன் அல்ல. இந்த போராட்டம் குறித்து புத்தகங்களிலே படித்து மேடைகளில் பேசுகிறவன் அல்ல. யாரோ பேசுவதை கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு மீண்டும் பேசுகிற ஒருவனாக நான் உங்கள் முன்னால் நிற்கவில்லை. சட்டக்கல்லூரி மாணவனாக, ஏன் பல்கலைக்கழகத்து மாணவனாக நான் சென்னையிலே பயின்று கொண்டிருந்த காலத்தில் 83, 84 அந்த காலகட்டத்திலேயே அப்போது எனக்கு 21 வயது அல்லது 22 வயது. எதிர்காலத்தில் இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கப் போகிறோம் என்ற எந்த எண்ணமும் இல்லை, திட்டமும் இல்லை. அப்படி ஒரு எந்த நோக்கமும் இல்லை. மொழி சார்ந்த உணர்வும் இனம் சார்ந்த உணர்வும் அன்றைக்கு கல்லூரி மாணவர்களிடையே பற்றி பரவியிருந்த காலத்தில் என்னையும் அது பற்றி கொண்டது, தொற்றிக் கொண்டது. ஆகவே 20 வயது 21 வயது என்கிற அந்த காலகட்டத்திலேயே ஈழ விடுதலைக்கான போராட்டத்தில் தலைநகர் சென்னையில் ஆங்காங்கே நடக்கிற உண்ணாநிலை அறப்போராட்டங்களில், மாணவர் பேரணிகளில் யாரும் அழைக்காமலேயே வலிந்து சென்று அதிலே பங்கேற்று என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியவன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.